India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. கையெழுத்தெல்லாம் நம்ப முடியாது. நீ சொன்னத சூட தடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற இந்த புத்தி என்னைக்கு மாறும் நமக்கு தெரியாதுல்ல. அதுவும் சரிதான். போய் எடுத்துட்டு வா. என்னன்னு அந்த இனியா இனி என் பொண்டாட்டி இல்ல. அவளை விவாகரத்து பண்ணிடுறேன்னு சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணு. என்னடா இனியா என் பொண்டாட்டி பொண்டாட்டி இல்ல. இல்ல. என்னம்மா அமுதா, சந்தோஷம் தானே? சந்தோஷம். இப்ப போடுறேன்டா ஜாமீன் கையெழுத்து. அடிக்காம வலிக்காம சித்திரவதை பண்ணாம உசுரோட ஒருத்தனை கொல்றது எப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. இப்ப சைன் பண்ணது இனிய புருஷன் இல்ல, ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாத உங்க புள்ள. இந்த பாவத்தை கழுவ கைய கங்கையில் இல்ல, நெருப்புல வச்சாலும் கரை போவாது. இந்த டைலாக் விட்டதெல்லாம் போதுண்டா. அவ போய் தொலைஞ்சாதான் இந்த குடும்பத்துக்கே விடுதலை. வா, ஜாமீன் கையெழுத்து போடுறேன். அமுதா, இதை எடுத்து பத்திரமா உள்ள வச்சுட்டு வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா. சுபாஷ், மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ண சார், நாட் ரீச்சபிள் இருக்கு. எங்க போயிருப்பாரு? தெரியல சார். மேடம், ஜெயிலர் சார் வந்தாருன்னா டாக்டர் பார்க்க சொல்லுங்க. அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னார். சார், ஓகே. கேட்டீங்கல்ல அந்த நர்ஸ் என்ன சொல்லிட்டு போகுதுன்னு? ஜெயிலர் இருந்தா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவன் வந்தா ஜெயிலுக்கு என் மகளை கூட்டிட்டு போயிடுவான். நேத்தே அவன் சொன்னான்ல, உள்ள என்ன நடந்தாலும் கேட்க முடியாதுன்னு. இனி அவன் கொன்றுவாங்க சுபாஷ். எப்படியாவது என் மகளை காப்பாத்துங்க சுபாஷ். இந்த நேரத்துல மாப்பிள்ளை வேற எங்க போனாருன்னு தெரியல. சார் சார் அழாதீங்க சார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். சார், அந்த ஜெயிலர் ஒரு அயோக்கியம் சார். அவன் நினைச்சிருந்தா இதெல்லாம் தடுத்திருந்திருக்கலாம். வெளியில இருக்கிற போலீஸ் பேச்சை கேட்டு ஜெயிலர் இதெல்லாம் பண்றாரு சார். சார், லாக்அப்ல இருக்கிற அந்த கேடிங்க மோசமானவங்க சார். அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுதான் நான் ஜெயிலர் கிட்ட சொன்னேன் சார். அந்த ஆள் அதை கண்டுக்கவே இல்லை சார். பணத்தாசை பிடிச்சவன் சார். மேடம் தான் சார் பாவம். சார், அவங்கள நீங்க காப்பாத்தலனா அப்புறம் கஷ்டமாயிடும் சார். மறுபடியும் உள்ள போனாங்கன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் சார். சுபாஷ், அவங்க சொல்றதை கேட்டீங்களா? ஜெயிலர் ஒன்றும் இல்லை சார். சார், என்னம்மா டாக்டர் எதுவும் வந்தாரா? என்ன சொன்னாரு? இனியவ பேக் டு ஜெயிலுக்கு கூட்டு போலாமா? இல்ல சார். இல்லையா? காலையிலேயே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம்னு சொன்னாரு. இரு, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு சார். சார் கொஞ்சம் இருங்க சார். என்ன அவசரம்? என்ன அவசரமா?
ஜெயில் கைதி காரணம் இல்லாம இவ்வளவு நேரம் வெளியில இருக்க கூடாது. சார் சொல்ற நீ தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள வந்ததும் போய் டாக்டர் பார்க்கலாமே ப்ளீஸ். மாப்பிள்ளை வந்த பிறகு போய் பார்க்கணுமா? நான் என்ன உன் மாப்பிள்ளை பார்க்கவா வந்தேன்? சார் தேவையில்லாம பேசாதீங்க. அவர் இனியாவோட அப்பா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? சார் வந்துட்டீங்களா சார்? என்னம்மா? பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னார் சார். நீங்க வந்தா டிஸ்சார்ஜ் சம்மரியில சைன் பண்ணி தரேன்னு சொன்னார் சார். சரி சரி நான் வரேன். வாங்க. ஆமா. சார் சார் வேற வாய்ப்பே இல்ல சார். அவங்கள யாராலையுமே காப்பாத்த முடியாது சார். விக்ரம் சார் ஜாமீன் விஷயமா தான் போயிருக்காரு. வந்துருவாரு. சார் ஜெயிலுக்கு இப்ப கூட்டிட்டு போறாங்க சார். அதுக்கப்புறம் ஜாமீனோட வந்தாலும் ஜெயிலர் நினைச்சா கோர்ட்ல வேற ஏதாவது சொல்லி அனுப்பாம இருக்கலாம் சார். இப்ப கூட்டிட்டு போற வழியில தப்பிக்க பார்த்தாங்கன்னு என்கவுண்டர் கூட பண்ணலாம் சார். தம்பி சார் என்ன சொல்றாங்க பாத்தியா? போன் பண்ணுப்பா, மாப்பிள்ளைய சீக்கிரமா வர சொல்லுப்பா. சார் 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 போனை எடுங்க சார். இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார் போன் எடுங்க சார். ஐயோ போன் எடுக்க மாட்டாரு சார். கால் அட்டன் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஏம்மா, சார் இனியா கூட்டு வாமா. அந்த விக்ரமுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏங்க அவர் வந்துட்டுங்க. நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறியா? என்னம்மா நின்னுட்டு இருக்க? போய் கூட்டு வா போ. சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். மாப்பிள்ள வந்துருவாரு ப்ளீஸ். அதுக்கெல்லாம் இப்ப அதுக்கப்புறம் நேரம் இல்ல. மேடம் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. வாங்க மேடம் போலாம். பாத்து மேடம் மெதுவா. அம்மா, இனியா எப்படிமா இருக்க? உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலையுமா? பரவாயில்லப்பா. அப்பா விக்ரம் எங்கப்பா? என்னம்மா ஜெயிலுக்கு போலாமா? சுபாஷ் விக்ரம் எங்க? மேடம் சுபாஷ் வந்துட்டு இருக்காரு மேடம். வந்துருவாரு. அவன் உன்னை வந்து ஜெயில பாப்பான். கான்ஸ்டபிள் ஹேண்ட் கப்ப போடு. இல்ல இல்ல ப்ளீஸ், நான் வர மாட்டேன். நான் ஜெயிலுக்குள்ள வர மாட்டேன். ஏய், என்னம்மா யோசிக்கிற? ஹேண்ட் கப்ப போடு. சார் இல்ல சொன்னா கேளுங்க சார். நான் வர மாட்டேன் ஜெயிலுக்கு. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நான் சார், வர மாட்டேன். வேண்டாம் சார். நான் தான் சார், வர please மாட்டேன்னு சார். சொல்றேன்ல. வேண்டாம்மா. டேய் ஜெயிலரு, ஹேண்ட் கப்ப போடுமா? விடுங்க சார் என்ன. எங்க சார் போயிட்டீங்க? விக்ரம் 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 நான் இனிமே ஜெயிலுக்கு போக மாட்டேன் விக்ரம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. மாப்பிள்ள ஜெயிலர் என்னென்னமோ பேசுறாரு. இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். வாங்கின காசுக்கு கொஞ்சம் கூவணும்ல, அதான் கூவிட்டு இருக்கான். ஹலோ, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அட சை, வாய மூடு. நான் நடந்ததை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன்னு தானே நீ இவ்வளோ ஆட்டம் போடுற. ஒரு நாள் யூனிஃபார்மோட வருவேன், அப்ப தெரியும் உனக்கு. அப்ப பாத்துக்கலாம். இப்போ உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி நான் கூட்டு போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஓஹோ, அப்ப இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறியா? கூட்டு போ. அரெஸ்ட் பண்ணி பாரு, கைய வெயிடா. இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப இனியா வரலன்னா நான் ஃபோர்ஸ் இறக்க வேண்டி இருக்கும். என்ன, அதுக்கு முன்னாடி உனக்கு இறக்கி இருக்கிறத பாரு. படிக்க தெரியுமா? படி. மாப்பிள்ள இனியாவுக்கு ஜாமீனா மாப்பிள்ள? வாங்கேஷ் மாமா. விக்ரம் ஏய், அழாத. உன்னை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. விக்ரம் ஜாமீன் வாங்கின திமிர்ல தான் இப்படி பேசுனியா? தம்பி நல்லா சிரிச்சுக்கோ. உன் பொண்டாட்டி நிரபராதின்னு ஒண்ணு தீர்ப்பு வரல. ஜாமீன் தான் வாங்கிட்டு வந்திருக்க.
இந்த ஜாமீன் ரத்தாச்சுன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டி மறுபடியும் என் கஸ்டடிக்கு தான் வந்து ஆகணும். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். நீ யாருந்தா இப்பயே தெரியுமே. வாங்கியாச்சுல, வாயை மூடிட்டு கிளம்பு, ஓடி போயிரு. அடி வாங்கி சாவாத, கிளம்பு. ஆமா, போடா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப பரவாயில்ல நன்றி. சார். சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் மேடம் உள்ள வராம பாத்துக்கோங்க. தேங்க்யூ. நான் வரேன் நிச்சயமா, சார். தேங்க்யூ. விக்ரம், 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 சார் முதல்ல மேடத்தை வீட்டுக்கு கூட்டு போங்க சார். வெள்ளம் நியூவா சுபாஷ், மாமா கிளம்பு. இல்ல மாப்ள, நீங்க போங்க. கோயில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சுபாஷ் என்ன வாங்க கொஞ்சம் சார். போயிட்டு வா. மாப்ள, சரிங்க மாமா. நான் வரேன். சரி. பாத்துமா பாத்து. வாங்க. விக்ரம், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல விக்ரம். விக்ரம், என்ன கொலை பண்ண பார்த்தாங்க விக்ரம். இனி ஒண்ணு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நான் இருக்கேன். சாரிடா. யாழ்னி, ஆரத்தி ரெடி பண்ணியாச்சா? ரெடி அத்தை, இதோ வரேன். ஐயோ, என் மருமக அங்க என்னெல்லாம் பாடுபட்டான்னு தெரியல. பாவம், அவன் நம்ம குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணான். கரெக்டாச்சா? இரு, அங்கே இருங்க. 2 பேரும் அங்கே இருங்க. ஆரத்தி எடுக்கணும். இனியா, எப்படி இருக்கமா? இருக்கு. சரி, சூடு தேய்த்து சீக்கிரம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு, பொறாம கண்ணு, எல்லா கண்ணும் விட்டு போகட்டும். இனி உங்களுக்கு எந்த குறையும் வராது. வா. இந்தம்மா, இத கொட்டிடு. கொடுங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. சரிங்க அத்தை. நீ போ, மேல போய் ரெஸ்ட் ஆமா, எடுப்போ. இனியா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. அத்தை, 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 என்னாச்சு அத்தை? அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. இங்க பாருங்க, நான் தான் வந்துட்டேன்ல அத்தை. அப்புறம் எதுக்கு அழறீங்க? அழாதீங்க இனியா. நீ இல்லாம இங்க யாருமே நிம்மதியா இல்ல அத்தை. நான் தான் வந்துட்டேன்ல, அழாதீங்க அத்தை. மாப்ள, அட மாமா, வாங்க வாங்க மாமா. இனியா, அப்பா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாப்ள, வாங்க மாமா. சந்தோஷமா இருக்கு மாப்ள. Good to see you. இந்தாங்க கோவில் பிரசாதம். Thank you. இனியா, நீ எப்படி தவிச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா மாப்பிள்ள இங்க துடிச்சு போயிட்டாருமா. தூக்கம் இல்லாம சாப்பிடாம அவர் பட்ட பாடு இருக்கு. சம்பந்தி, அதான் எல்லா கண்டமும் தாண்டி வந்துட்டாங்களே. இனிமே யாராலையும் இவங்களை பிரிக்க முடியாது. அப்படியா?
உள்ள வாங்க. தோ இப்பதான் இனியா வந்தா. வாங்க. எது எப்படியோ நீங்க பகைய மறந்து வீட்டு டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டதுனாலதான் இனியா இப்ப ஜாமீன்ல வந்திருக்கா. சம்மந்தி, உங்க கோபத்தை நினைச்சு நானே பயந்துருக்கேன். கடைசியில தெய்வம் மாதிரி வந்து இனியாவை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி மாமா. நீங்க கையெழுத்து போடலன்னா நான் இன்னும் ஜெயில தான் இருந்திருப்பேன். அப்பா, நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நீங்க கையெழுத்து போட்டீங்க நான் சொல்லும் போது நான் ஷாக் ஆயிட்டேன். எப்படியோ அண்ணி நல்லவங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னென்ன எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா கூத்தடிக்கிறாங்க? இதெல்லாம் பார்த்தா இன்னும் விஷயம் யாருக்கும் தெரியாது போல இருக்கே. என்னடா விஷயம் என்னன்னு யாருக்கும் சொல்லலையா? என்னப்பா அப்பா என்ன சொன்னாரு? அண்ணா, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? வந்த விஷயத்த சொல்லுன. என்னடா பேசாம இருக்க? விஷயத்தை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? மாப்ள, என்ன விஷயம் மாப்ள? டேய், வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஓ, இதான் விஷயமா? என்னம்மா சொல்ற? அக்ஷயா, அப்பா என்ன சொல்றாருன்னு உனக்கு புரியலையா? இனியாவும் விக்ரமும் தனி கொடுத்துன வந்தாங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, அதான் இனியாவையும் விக்ரமையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறாரு அப்பா. ஏங்க, இன்னைக்கு வேணாங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாரும் அங்க போலாம். நீங்களும் இங்கே இருங்க. எல்லாரும் இருங்க, நான் போய் பாயாசம் பண்றேன். ஆமா சம்பந்தி, இருந்து சாப்பிட்டு போங்க சம்பந்தி. யோ, வாய முடியா சும்மா. யாருக்கு யாரியா சம்பந்தி? அப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தெரியும்டா, நீ இவங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன கண்டிஷன்ல என் வீட்டு பத்திரத்தை கொடுத்தேன்னு இவங்க கிட்ட சொன்னியா இல்லையா? ஏங்க, என்னங்க சொல்றீங்க? விக்ரம், என்னங்க ஆச்சு? மாமா ஏதோ கண்டிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கண்டிஷன்? டேய், பெருசா ஒண்ணும் இல்ல. உன்னை டைவர்ஸ் பண்ண சம்மதிக்கிறேன்னு ஒரே கண்டிஷன் தான், வேற எந்த கண்டிஷனும் இல்ல. மாப்ள, உனக்காக என் வீட்டு பத்திரத்தை சும்மா தூக்கி கொடுத்துட்டேன்னு நினைச்சியா? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? இனிமே நீ என் புள்ள விக்ரம்க்கு பொண்டாட்டி இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோ அவன் கையெழுத்து போட்ட விவாகரத்து பத்திரம். இதோ இதானே உன் புருஷன் கையெழுத்து. விக்ரம், என்னடா நடக்குதுங்க? இந்த மனுஷன் என்னடமோ சொல்றாரு. ஏய், நான் ஒன்னும் சொல்லலடி. அவன் போட்ட கையெழுத்தை தான் காட்டினேன் உங்களுக்கு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.